என்னுடைய குடும்பமாக இருக்கிறவங்க கிட்ட என்னுடைய ஊழிய பயணத்தை பற்றி நான் பகிர்ந்து கொள்ள ஆசைப்படுகிறேன். நார்த் இந்தியா, வட மாநிலம் ஜார்க்கண்ட் பகுதியில் நான் ஊழியம் செஞ்சிட்டு இருந்தேன். பல ஆண்டுகளாக அந்த இடத்துல தேவனாகிய கர்த்தர் என்னை பயன்படுத்தி வந்தார். தேவன் எனக்கு ஒரு தரிசனத்தை கொடுத்து தமிழ்நாட்டுக்கு என்னை மறுபடியும் கொண்டு வந்தார். இந்த பகுதியில் நான் ஊழியம் செய்ய ஆரம்பிக்கும் பொழுது யாரும் எனக்கு உதவி செய்ய ஆட்கள் இல்லை. யாரும் என்னை உற்சாகப்படுத்தவில்லை, ஊக்கப்படுத்தவில்லை. வாய்ப்பு எனக்கு கொடுக்கப்படவில்லை. ரொம்ப சோர்ந்து போனேன். எனக்கு யாருமே இல்லையான்னு சொல்லி நான் சோர்ந்து போகும் பொழுது தேவனாகிய கர்த்தர் மறுபடியும் என்னோடு பேசினார். நான் உன்னோடு இருக்கிறேன், நீ என்னை தெரிந்து கொள்ளவில்லை, நான் உன்னை தெரிந்து கொண்டேன் என்று மறுபடியும் தேவன் என்னோடு பேச ஆரம்பித்தார். கையில் வருமானம் இல்லை, எந்த ஒரு வசதி எங்ககிட்ட இல்லை. நாங்கள் ஆரம்பம் ஒரு அற்பமாக தெரிஞ்சாலும் கர்த்தர் ஒவ்வொரு நாளும் எங்களை வழி நடத்தினார். அந்த விதமானது ரொம்ப அற்புதமாக இருந்தது. பல கிராமங்களுக்கு நானும் என்னுடைய மனைவியும் சென்று கைப்பிரதி கொடுத்து விட்டு அங்கு உள்ள மக்களுக்கு ஜெபம் செய்து வருவோம். அப்படி தினமும் நாங்கள் செய்து கொண்டிருக்கும் பொழுது ஒரு கிராமத்தை எங்களுக்கு தேவனாகிய கர்த்தர் கொடுத்தார். ஒரு கூட்ட மக்களை எங்களுக்கு ஆயத்தப்படுத்தி கொடுத்தார். அந்த பகுதியில் நாங்கள் ஊழியம் செய்து கொண்டிருக்கிறோம். பல தேவைகள் உண்டு. அந்த தேவைகளுக்காக நீங்கள் ஜெபம் செய்து கொள்ளுங்கள். எங்களுடைய ஊழியத்திற்காக நீங்கள் ஜெபம் செய்து கொள்ளுங்கள். நீங்கள் எங்களுடைய குடும்பமாக இருக்கிறதுனால எங்களுடைய ஜெப குறிப்பை நாங்கள் உங்களோடு பகிர்ந்து கொள்கிறோம். உங்கள் ஜெப குறிப்புகளையும் உங்கள் சாட்சிகளையும் எங்களோடு பகிர்ந்து கொள்ளுங்கள். நாங்களும் உங்களுக்காக இணைந்து ஜெபம் செய்வோம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.